குட் ஈவினிங். சிக்கல் என்கிற பேர் கொஞ்சம் தந்திருந்தேன். நீங்கள் எழுதியிருப்பீர்கள் நினைக்கிறேன். நானும் எழுதி பார்த்து கொண்டு போகிறோம். செக் பண்ணி கொள்ளுங்க. ஸ்பெல்லிங்கள் கவனம். ஸ்பெல்லிங்கில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லிக் கொள்ளுங்க. இல்லைன்றால் உங்களோட பிரச்சனையாக இருந்தால் திருத்திக் கொள்ளுங்க. சரிதானே? இல்லை, முதலாவது வந்து CrCl6 சொல்லியிருக்கேன். குரோமியத்துக்கு செறிந்த HCl-ஓட சிக்கலையும் பார்க்கும்போது நாங்கள் பழைய சிலபஸ்ல வந்து இணைப்பு எண் 4 என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்ப இணைப்பு எண் 6 என்று எழுத சொல்லியிருக்கு. ஆகவே இதை நீங்கள் ஞாபகத்துல வச்சிருக்கோம். இது ஒரு இணையை மட்டும் கொண்ட ஒரு சிக்கல் அன்னி. ஆகவே இணையின் பேரை முதல் எழுதுறதுல இங்க 6 இருக்கிறதால ஹெக்ஸா என்று எழுதுறோம். ஹெக்ஸா குளோரிடோ. ஹெக்ஸா குளோரிடோ. இது சிக்கல் அந்நியன் பகுதியாக வாரதால ஏற்றென்ற விகுதி சொல்லை சேர்த்து எழுதவனும் மையானு என்ற பேரோட. இது இந்த மையானுக்கு ஆங்கில பேர் மட்டும் இருக்கிறதால குரோமியத்தின் பெயரை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே குரோமேட் என்று முடியும். குரோமேட் நீங்கள் கவனமா பார்க்கணும். இதுல ஒரு குளோரினுக்கு -1, 6 குளோரினுக்கு -6, வெளியில 3 மைனஸ் இருக்கிறதால குரோமியத்தின் ஒட்சியேட்டர் 3. பெரிய ரோமன் இலக்கத்துல அடைப்பு குறிக்குள்ள போட்டு ஒரு இடைவெளியை தொடர்ந்து அயன் என்று எழுதுவோம். ஹெக்ஸா குளோரிடோ குரோமேட். இதுதான் நீங்கள் சரி போட்டுக் கொள்ளுங்க. ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா திருப்பி எழுதும். அதுக்குள்ள வெட்டி எழுதாங்க, திருப்பி எழுதுங்க. அடுத்தது நாங்கள் பார்த்தது COCl4 2-. இதுல வந்து இணைப்பு 4. ஆகவே டெட்ரா குளோரிடோ. டெட்ரா குளோரிடோ. இது கோபால்ட். கோபால்ட்டும் ஆங்கில பெயரை மட்டும் கொண்டது. அதோட ஏற்று எழுதினால் கோபால்ட் 8. அப்பதான் நான் உங்களுக்கு ஒரு அட்டவணையில தனியே தந்திருக்கிறேன். போன வகுப்புல தந்திருக்கேன். இது எப்படி அந்நியன் பகுதியாக இருக்கும் போது மாறும். அப்ப கோபால்ட் வந்து அந்நியன் பகுதியாக வரும்போது கோபால்ட் 8 என்று வரும். இதனுடைய ஒட்சியேட்டர் இதுல 2- என்றால 4 Cl-க்கு 4-, இதுல 2- 2+. கோபால்ட் வந்து +2 ஒட்சியேட்டர் நிலைக்குரியதாக காணப்படும். இந்த இடங்கள்ல மட்டும்தான் இடைவெளி வந்து தெரியக்கூடியதாக இருக்கு. மற்ற இடைவெளிகள் எல்லாம் எழுத்து இடைவெளிகளாகத்தான் அமைய வரும். அடுத்தது NiCl4 2-. நான் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் நிறம் பார்த்தாங்க. அதனால இந்த சிக்கல்களை உங்களுக்கு குறிப்பிடுறேன். நாங்கள் கொஞ்சம் அனுபவப்பட்டோம்னா எங்களுக்கு எத்தனை இணைகள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுல 4 இருக்கு. ஆகவே டெட்ரா குளோரிடோ தான் குளோரிடோ. இங்க அந்நியன் வந்து நிக்கல். அந்நியன் நிக்கலாக இருந்தால் நிக்கல் அந்நியன் பகுதியாக வரும்போது என்ன செய்யும்? நிக்கலேட் என்று வரும். அப்ப நிக்கலேட் என்று வரும். ஒட்சியேட்டர் வந்து இதுல 4 குளோரின் இருக்கால, இங்க 2- இருக்கால, அது 2 தான். நிக்கலேட். அதே மாதிரி CuCl4 பற்றி உங்களுக்கு தந்திருப்பேன். இதுல இந்த 2க்கும் ஒரு நிறம், இந்த 2க்கும் இன்னொரு நிறம் சொல்லியிருப்பேன். CuCl4 2-. டெட்ரா குளோரிடோ. இது வந்து செப்பு. செப்புக்கு ஆங்கில பெயர் கொப்பர். இதுக்கு லத்தீன் பேரும் இருக்கு. அப்ப நீங்கள் அந்நியன் பகுதியாக வரும்போது கியூப்ரேட் என்று எழுதணும். இதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இப்ப நீங்க இவ்வளவு நேரம் எழுதின பெயர்ல இது வந்து என்ன செய்யும்? முதல் 3 பெயர்களும் ஆங்கில பெயருக்கு தான் ஏற்றென்ற விகிதச்சொல் சேர்த்திருக்கிறார். ஆனால் இங்க கியூப்ரேட். சில பேர் குப்ரேட் என்று சொல்றவே அதுന്റെ ஸ்பெல்லிங் ப்ரொனன்சியேஷன் எல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. டெட்ரா குளோரிடோ கியூப்ரேட். கியூப்ரம் என்று தான் அதை சொல்றது. அப்ப கியூப்ரேட் என்று நான் அதை சொல்லிக்கொள்றேன். இதுന്റെ ஒட்சியேட்டர் வந்து 2. இதுல யாருக்காவது உங்களுக்கு விளங்கலைன்னா நீங்க என்னோட செக் பண்ணிக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னால்
பேரிடு அவ்வளவு சிக்கலானது இல்லை. அந்த விதிகளை நாங்கள் ஃபாலோ பண்ணா சரி. விதி கூட அனுபவத்துக்கு உட்பட்டுதுண்டா விதி எங்களுக்கு பாடமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்களோட கைப்பழக்கத்துக்கு இப்ப எந்தாவது வந்து அடுத்தது நாங்கள் CuCl2 அதுகளை பற்றியெல்லாம் கதைச்சிருக்கோம். அப்ப நாங்கள் நீர்க்கரசலுக்கு செப்பு சல்பேட் நீர்க்கரசலுக்கு செறிந்த HCl துளி துளியாக சேர்க்கும் போது செறிந்த HCl துளி துளியாக சேர்க்கும் போது எங்களுக்கு ஒவ்வொரு நீராக பிரதியீடு செய்து கொண்டு வரும் சொல்லியிருக்கோம். அப்ப இடைநிலை நிறங்களும் அவதானிக்கப்படும். CuCl3H2O thrice வந்து இதுல ஒரு மைனஸ் இருக்கு. இங்க ரெண்டு வகையான இணைகள் இருக்கு. ஆகவே இணையின் பெயர் முதல்ல எழுதப்படும். இங்க எல்லாம் ஒரே வகையான இணை தான் இருக்கு. அப்ப நாங்கள் முச்சேர்க்கையை பயன்படுத்தி எண்ணிக்கையை குறிப்பிட்டு கொண்டோம். இங்க ரெண்டு வகையான இணை இருக்கு. ஒன்று வந்து குளோரிடோ, ஒரு இணை குளோரிடோ. நான் உங்களுக்கு பொதுவாக ஒரு பேரிட்டு விதி சொல்லி இருக்கேன். நாங்கள் சிக்கல் கட்டியன் சிக்கல் அந்நியனுக்கு அப்படி அமையும் என்று சொல்லி கொண்டு போறோம். அப்ப குளோரிடோ என்று சொல்லிக்குள்ள முதல் எழுத்து C துவங்குது. இது வந்து அக்வா. இதனுடைய முதல் எழுத்து A துவங்குது. இப்ப சில நேரத்துல வந்து அக்வாவும் அமைனும் இருக்கு. என்ன அக்வாவும் அமைனும் இருக்கு. அங்க முதலாவது எழுத்து ரெண்டு பேருக்கும் ஏதான். அப்ப நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இரண்டாவது எழுத்துக்கு ஆங்கில அகர வரிசை முன்னுரிமை அளிக்க வரும். நான் உங்களுக்கு அன்றைக்கு சொன்னா இதுல அக்வா அமைன், இதுல ரெண்டாவது எழுத்து Q, இதுல ரெண்டாவது எழுத்து M. ஆகவே M வந்து முன்னுக்கு வரும். அதனால அமைன் எழுதித்தான் அக்வா எழுதணும்னு சொல்லி. இதுல பிரச்சனை இல்லையே. இதுல வந்து C-யும் A-யும். அப்ப A-க்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். அப்ப எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அப்ப ட்ரை அக்வா, ரை அக்வா, ரை குளோரிடோ, ரை குளோரிடோ. 3 நீரும் 3 Cl மைனஸும் இருக்கு. குளோரிடோ இது வந்து அந்நியன். ஆகவே கியூப்ரேட் என்று CuPrate. இதுல உங்களுக்கு இது நடுநிலை இணை, இது மறையேற்ற இணை, அல்லது அந்நியன் இணை. இதுல 3 மைனஸ் இருக்கு, இதுல ஒரு மைனஸ் இருக்கு. ஆகவே Cu வந்து 2+, இதனுடைய ஒட்சியேட்டன் வந்து 2. அயன். அடுத்தது MnCl4 2-. MnCl4 2-. MnCl4 2-. இது 4 இணை. இதுல பிரச்சனை இல்லை உங்களுக்கு. டெட்ரா குளோரிடோ, டெட்ராக்ளோரிடோ, மேங்கனேட், டெட்ராக்ளோரிடோ, மேங்கனேட். இதுல ஒட்சியேட்டன் வந்து +2. ஆகவே 2 அயன். டெட்ராக்ளோரிடோ, மேங்கனேட், 2 அயன். அடுத்தது FeCl4-. இதுல நீங்கள் கவனிச்சு கொள்ளுங்க. இதுல 2- இருக்கிற சேர்வா உறுதி இல்லை. Fe2+க்கு சிக்கல் அயன் உறுதி இல்லை. இந்த சிக்கல் உறுதி இல்லை. குளோரின் சிக்கல் உறுதி இல்லை. இது உடனடியாக 3+ மாறி என்றால் FeCl- தான் இருக்கும். FeCl4- தான் இருக்கும். உங்களுக்கு என்ன இதுல என்ன ஏற்றாரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பேர் எழுத வேண்டிய நீங்க வியாக்கியானம் கதைக்க தேவையில்லை. நான் சொல்றேன். FeCl4- என்ற ஒரு அந்நியன் இது குளோரினோட சிக்கல் அயனை உருவாக்காது. அப்படி உறுதி இல்லை. உடனடியாக FeCl4- மாறி. இதுல வந்து டெட்ரா குளோரிடோ, இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இரும்புக்கு 2 பேர் இருக்கு. ஒன்று ஆங்கில பேர் லட்டின். ஆங்கில பேர் அயன், லட்டின் பேர் ஃபெரம். அப்ப ஏற்றென்ற விகிதிச்சொல் சேர்த்து எழுதும் போது லட்டின் பேரோட சேர்த்து எழுதப்பட வேணும்னு சொல்லி. அப்ப ஃபெரேட் என்று. இதுல இரும்பின் ஒட்சியேட்டன் வந்து 3 அயன்.
சரியா? இதுல வந்து நான் எழுதி இருக்கிற சேர்வைகள் எல்லாமே நாங்கள் டி பிளாக்ல வந்து நிறங்களுக்காக பார்த்த சேர்வைகளை தான் நான் இதுல பிரதானமாக குறிப்பிட்டிருக்கேன். பேரீடு என்று நாங்கள் வரும்போது நிறைய விஷயங்களை பற்றி கதைக்கிறோம். முதல்ல நாங்கள் படிச்ச சிக்கல் சேர்வைகளுக்கு பேர் தெரியும், அதை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். பேருந்து நாங்கள் கேள்விகளை எடுத்து பார்க்கல என்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலும் நாங்கள் இந்த விதிகளை தானே பயன்படுத்தி எழுத 2 இணை இருந்தானே 4 இணை இருந்தானே. சரிங்களா? அடுத்தது ஏஜிசிஎன் டுவைஸ் இருக்கு. ஏஜிசிஎன் டுவைஸ் இதுல மைனஸ். இது ஒரு சிக்கல் அந்நியன். உங்களுக்கு தெரியும் சிஎன் மைனஸ் என்பது சயனைட். சயனிடோ என்ற இணைப்பு பெயரை இங்க எடுத்துக்கொண்டு இந்த 2 இருக்கிறதால டை சயனிடோ. டை சயனிடோ. டை சயனிடோ ஆஜென்டேட் என்று வரும். ஏன்? இது சில்வர் என்ற ஒரு ஆங்கில பெயரையும் ஆஜெண்டம் என்ற லத்தீன் பெயரையும் கொண்டது. சிக்கல் அந்நியன் பகுதியாக வரும்போது ஆஜென்டேட் என்று எழுதப்படும். இதுல பாருங்க, இதுவே ஏஜி NH3 டுவைஸ் என்று இருந்திருந்தால், டுவைஸ் பிளஸ் என்று இருந்திருந்தால் இதுன்ற பேர் என்ன எழுதியிருப்பேன் நான்? டை அமைன். டை அமைன் சில்வர் என்று எழுதியிருப்பேன். சில்வர் 1 அயன் என்று எழுதி. அப்ப சிக்கல் கட்டியனுக்கும் சிக்கல் அந்நியனுக்கும் பேரீட்டில் உள்ள வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ளவும். சிக்கல் கட்டியன்கள்ட்ட பேரீட்டுல யாராக இருந்தாலும் ஆங்கில பெயரை அப்படியே பயன்படுத்தினோம். மூலகத்தின் ஆங்கில பெயரை அப்படியே பயன்படுத்தி கொள்ளும். ஆனா சிக்கல் அந்நியன் பகுதியாக வரும்போது மூலகத்தின் ஆங்கில பெயரோடு ஏற்றென்ற விகுதி சொல்ல சேர்க்கிறோம். இந்த மாதிரி லத்தீன் பெயரையும் ஆங்கில பெயரையும் கொண்டவர்கள் என்றால் சிக்கல் கட்டேண்ட பகுதியாக வரும்போது மூலக பெயர் ஆங்கிலத்தில் எடுத்துக்கொள்ளும். சிக்கல் அந்நியன் பகுதியாக வரும்போது லத்தீன் பெயரோட ஏற்றென்ற விகுதி சொல் சேரும். அப்ப இது வந்து ஆஜெண்டம். ஆகவே ஆஜென்டேட் என்று வரும். ஆஜென்டேட். டைசயனிடோ ஆஜென்டேட் 1 அயன் என்று வரும். ஏஜி பிளஸ் மாறையில தானே இணையின் ஏற்றம் மாறுறதால விளைவுளான ஏற்றம் மாறுது. சரி, இதுலயும் ஏஜி +1 ஒட்சியேற்ற நிலையிலான இருக்கு, இதுலயும் +1 ஒட்சியேற்ற நிலையிலான இருக்கு. இங்க நடுநிலை இணை இருக்கிறதால இந்த சேர்வையின் அயனினுடைய ஏற்றம் கட்டியண்ட ஏற்றத்துக்கு சமனாக இருக்கு. இங்க எதிரேற்ற இணை இருக்கிறதால இதுல ஒரு பிளஸ் இதுல 2 மைனஸ் விளைவுள்ள ஏற்றம் மறையாக இருக்கு. சரிதான்? அப்ப நீங்கள் இதையும் இந்த இடத்துல எங்கேயாவது இடத்துல நோட் பண்ணி கொடுங்க. நான் இதுக்குள்ள எழுதலையேன்னு சொன்னா நான் சிக்கல் அந்நியன்களை எழுதி கொண்டு வந்ததால நீங்க விளங்கி கொள்ளுங்க. இதுல கட்டியனாக இருந்திருந்தால் மூலகத்தின் ஆங்கில பெயரை பயன்படுத்தி இருப்பாங்க. அந்நியனாக இருக்கிறதால லத்தீன் பெயரோட ஏற்றென்ற விகுதி சொல்லி இங்க பயன்படுத்தி இருப்பாங்க. எழுதாதாக்கள் எழுதி கொள்ளுங்க. அழிக்க போறோம். இதுல ஏதாவது ஸ்பெல்லிங்கள் சிக்கல் இருந்தா என்ன அலர்ட் பண்ணி கொள்ளுங்க. பிழையான விஷயத்தை எழுதி அப்படியே காலம் ஃபுல்லா கொண்டு இதை விட உடனே திருத்தி போட.
அடுத்தது FeSCN 4 times minus. FeSCN 4 times minus. இதுல வந்து இத நாங்க என்னன்னு சொன்னாங்க, தயோசயனேட்டோ ஒன்று பாவிச்சிருக்கோம். இதுக்கு பேர் தயோசயனேட்டோ. சரிதா? தயோசயனேட்டோ 4 இருக்கிறதால டெட்ரா. டெட்ரா தயோசயனேட்டோ. சயனேட்டோ டெட்ரா தயோசயனேட்டோ. சிக்கல் அந்நியன் என்பதால லத்தீன் பேரோட 8 என்ற விதிச்சலும். இதுல 4 இருக்கு, SCN மைனஸ். அப்ப இதுல 3 பிளஸ் இருக்கு. இரும்பின் ஒட்சிடன் 3. இது ரோமன் லக்கத்துல, பெரிய ரோமன் லக்கத்துல பயன்படுத்தப்படும். சரியா? டெட்ரா தயோசயனேட்டோ ஃபெரேட். COCl3 H2O thrice minus. இதுல 3 நீரும் 3 குளோரிடோவும் இருக்கு. அக்வாவும் குளோரிடோவும். இப்ப அக்வா முதல்ல எழுதப்படும். ட்ரை அக்வா ட்ரைக்ளோரிடோ ட்ரைக்ளோரிடோ கோபால்டேட் என்று பேர். கோபால்டேட். கோபால்டேட் where கோபால்டேட் oxygen tent பெரிய ரோமன் லக்கத்தில் எழுதப்பட போகுது. நீங்கள் இப்படி போட்டா பிள்ளை உங்களோட பேரிட்டு இப்படி எக்ஸாம் பேப்பர்ல சில வரும். அது வந்து எழுதி கொடுக்குற டீச்சர்ஸ் பார் டைப் பண்றது சில நேரத்துல விதிமுறை தெரியாத அவை வந்து சும்மா ஏதோ ரோமன் லக்கம் அடிப்பினோம். இப்ப எக்ஸாம் பேப்பர், ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏதாவது சும்மா நார்மல் பேப்பர்கள்ல சில இதுல அப்படி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒரு சரியான முடிவா எடுக்க மாட்டோம். ஏண்டாவது ஹியூமன் எரர் ஒன்று இருக்குதானே, அதுல நாங்கள் சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் யோசிக்கிறோம். எம்சிக்கு கேள்வி எல்லாம் விட வரைக்குள்ள கேபிட்டல் எம் இருக்கும், சிமோல் எம் இருக்கும், பார்த்து தான் வெட்டோம். டைப் பண்ணின ஆளுக்கு தெரியாம இருக்கு இப்ப இதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. FeCN 5 times NO. இதுல 3 மைனஸ் இருக்கு. 3 மைனஸ். இங்க 2 இணை இருக்கு. ஒன்று NO நைட்ரோசைல் நடுநிலை இணை, இன்னொன்று CN மைனஸ் சயனிடோ. இங்க 3 மைனஸ் இருக்கு, இதுல 5 மைனஸ் இருக்கு. ஆகவே இவற்ற ஏற்றம் வந்து +2 ஆக இருக்கு. அப்ப இரும்பின் ஒட்சியேடன் +2. இதுல வெளியில எடுத்து நீங்க எழுதலாம், அவ்வளவுக்கு அவசியம் இல்லை. சாதாரண கீழே இருந்து எழுதுறேன், இடம் காணாம. இது சயனிடோ, இது நைட்ரோசைல். சியா என்ன முன்னுக்கு வரும்னு பார்க்கும். அகர வரிசையில சீதானே முன்னுக்கு, சயனிடோ. இது 5 இருக்கிறதால பெண்டாண்டு எழுதணும். இப்ப உங்களுக்கு விளங்குதா முச்சேர்க்கைக்கு முன்னுரிமை பார்க்க இல்லைன்னு சொல்லி.
இணையின்ற பேருக்கு தான் முன்னுரிமை வாங்க. அப்ப பெண்டா சயனிடோ, பெண்டா சயனிடோ. நைட்ரோசைட், நைட்ரோசைட் சரியா, பெண்டா சயனிடோ நைட்ரோசைட். இது அந்நியன் பகுதியாக வருது. ஆகவே லத்தீன் பேரோட ஏட் என்ற விகுதி சொல் சேர்த்தல் ஃபெரேட். ஏற்கனவே நாங்கள் இதன் ஒட்சியேட்டன் கண்டுட்டோம் +2. ஆகவே பெரிய ரோமன் லக்கத்துல 2 கண்டு போட்டு இடைவெளியை தொடர்ந்து அயன் என்று எழுதி கொள்வோம். சரி, பெண்டா சயனிடோ நைட்ரோசைல் ஃபெரேட் 2 அயன். அடுத்தது Fe3+ சோதனையில இப்படி ஒரு அந்நியன் பயன்படுத்தி இருக்கிறோம். ஃபெரஸ் சயனைட் என்று சொல்லி எளிமையாக சொல்லி இருப்பேன். இதுக்குள்ள 2+ இருக்கு, இதுல 4- வரும். 3+க்கு சோதனை செய்ய பிரஷியன் நீளம் வரும். இதுண்ட பேரிட்டுல ஹெக்ஸா சயனிடோ, சயனிடோ ஃபெரேட். இதுல 4- இருக்கிறதால இதுக்கு 2+ இருக்கு. இதை கொண்டே 3+க்கு போட்டோம் என்று சொன்னால் பிரஷியன் நீளம் வரும். பெரசோஃபெரிக் சயனைட் சொல்றோம். இத ஃபெரஸ் சயனைட் சொல்றது லோக்கல்ல. பொதுவா ஃபெரஸ் சயனைட் சொல்லுவோம். ஏன்னா 2+ இந்த சயனைட் சிக்கல் தீவு ஃபெரஸ் சயனைட் சொல்லுவோம். ஐயுபிஏசி பேர் இதுதான். அடுத்தது இதையும் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதுல 3- இருக்கு. இதுல 3- இருந்தால் இவற்றை ஒட்சியேட்டன் 3 பேர் ஒன்றா ஒழாம இருக்க ஒட்சியேட்டனால வித்தியாசம். ஹெக்ஸா சயனிடோ ஃபெரேட் இதுல 3 அயன். இவரை கொண்டே 2+க்கு போட்டால் நீல நிறம் வரும். ஏற்கனவே நான் சோதனைகள்ல சொல்லியிருக்கேன். அடுத்தது Cr Br6 இல்ல புரோமின் இருக்கு. ஹெக்ஸா புரோமிடோ, புரோமிடோ இது குரோமியம். அப்ப குரோமேட் என்று வரும். குரோமியம் இதுல 3- இருக்கிறால குரோமியம் 3+. குரோமியத்துக்கு OH- ஓட வார சிக்கலையும் பார்த்திருக்கோம். இதுல OH- தான் நிலை. ஹைட்ரோக்சிடோ ஒன்று வரும். ஹெக்ஸா ஹைட்ரோக்சிடோ குரோமேட்.
3 மைனஸ் என்றால் இது 3 பிளஸ் iron. Hexahydroxidochromate 3 iron. கடைசியா ஒன்று தந்திருந்தா அவங்களோட செக் பண்ணி கொடுங்க. அது நான் இணையின் பேர் தெரியல. இணையின் பேர் வந்து நான் ரிசோர்ஸ் புக்ல பெருசா பேரிட்டுல பெரிய இணைகள் தெரியாதுன்னா நான் அதை தெரியல. பேரிட்டுல பார்த்து கொண்டு போய் அந்நிய பேரிட்டுல இது ஒன்று வந்தது. நீங்க எழுதி வச்சு கொடுங்க, அது தேவைப்படலாம். Cu Cn twice NO2 twice H2O twice. இதுல வந்து 2 மைனஸ் தான் இருக்கு. 3 வகையான இணை இருக்கு. 3 வகையான இணை இருக்கு. இது NO2 NOவுக்கும் NO2க்கும் வித்தியாசம் இருக்கு. இதுண்ட பேர் தான் நடுநிலை இணை. இது நடுநிலை இணை. இது NO2 மைனஸ் அந்நிய இணை. NO2 மைனஸ் அந்நிய இணை. அவருக்கு அந்நிய இணைக்குள்ள இந்த இணையின் இணைப்பு பேருக்கு எழுதி கொள்ளுங்க. என்னன்னா உங்களுக்கு முதல் தெரியல. NO2 மைனஸ் ഇതിന്റെ ഇണയിന്റെ പേര് വന്ന് നൈട്രിട്രോ. നൈട്രിട്രോ നൈട്രിട്രോ ഇതാണ് ഇതിന്റെ അന്യന്റെ പകുതി. ഓ എன்ற വീതിച്ചൊല്ലോടാ முடியும். നൈട്രിട്രോ இணைப்பு பேர் இப்படி இருக்கு. உங்களுக்கு இணையின் பேர் தெரியாட்டால் எழுத கஷ்டமா தான் இருக்கும். இது எதிரேற்ற இணை, இதுவும் எதிரேற்ற இணை, இது நடுநிலை இணை. இதுல 2 மைனஸ் இருக்கு, இதுல 2 மைனஸ், மொத்தம் 4 மைனஸ் உள்ள இருக்கு. வெளியில 2 மைனஸ் வரதால Cu2 பிளஸ் Cu2 பிளஸ் சயனிடோ நைட்ரிட்ரோ அக்வா. இந்த 3 இணைகளிலே முதலாவதாக எழுத வேண்டியது நீரின் பேர் அக்வா. ஏன் ஏ இலது வாங்குது அக்வா. எத்தனை இருக்குங்க? 2 இருக்கு. டை அக்வா டை அக்வா. அடுத்தது சயனிடோ. அதுலயும் 2 இருக்கு. டை சயனிடோ டை சயனிடோ. அடுத்தது டை நைட்ரிட்ரோ என்று எழுதப்பட வேண்டும். டை டை நைட்ரிட்ரோ நைட்ரிட்ரோ டை நைட்ரிட்ரோ. இனி அங்கால சிக்கல் அந்நிய பகுதியாக செப்பு வரைகள் லத்தீன் பேரோட ஏற்றென்ற விகுதிச்சொல் சேர்த்து எழுதப்படும். கியூப்ரேட். வளைந்த அடைப்புக்குறிகளை അതിന്റെ ഒക്സിയേറ്റൻ போடப்பட்டு இடைவெளியை தொடர்ந்து ஆயன் என்று குறிக்கப்படும். நாங்கள் பேரிட்டுல நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் கதைச்சு இடைவெளி விடக்கூடாது, அப்படி கணக்கு கதைச்சு கொண்டு போறோம். ஆனால் உங்களை பேரொன்றை தந்துட்டு கட்டாய எழுத சொல்லி பேரெழுத சொல்லி கேட்டால் நீங்க முதல் மார்ஜின்ல இதை எழுதுவீங்க. சரியா? மார்ஜின்ல எழுதுவீங்க. உங்களோட ஒப்பி சில நேரத்துல சின்ன கோப்பியாக இருந்தால் 2 இணைகின்ற பேர் எழுத முடிஞ்சிடும். சரிதானே? பேருந்து இங்க இந்தியால வாரது அடுத்த ரூல்ல வரும். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொருத்தமான பேரிடா இருக்கும் நினைக்கிறீங்களா?
இப்படி எழுதுறது பொருத்தப்பாடே இல்லை, அது பிழைதான். ஏனென்றா இங்க நாங்கள் சொல்றோம் எழுத்து இடைவெளிகள் தான் இருக்கணும்னு சொல்றோம். இங்க தொடங்கினதுல இருந்து இதுல முடிகிற வரைக்கும் இடைவெளியே விடக்கூடாதுன்னு சொல்றோம். அப்ப பிரேக் பண்ணி 2 ரூல்ல இது எழுதினால் இது என்ன ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு இதுல பாருங்க கொஞ்சம் எனக்கு பயம் வருது. உலகத்தை எழுத சில இடங்கானா போயிடும் கீழே எழுத வேண்டும். அதான் நான் என்ன செய்யறேன், பேரு கீழே எழுதியிருக்கேன், கட்டமைப்புகளை பேர் எழுதியிருக்கேன். அப்ப நீங்கள் எல்லாம் திட்டமிட வேணும் பேர் எழுதியிருக்கல. இப்ப இதெல்லாம் பாருங்க அதுல எழுதியிருந்தா எனக்கு இடங்கானது. அப்ப நீங்கள் திட்டமிடணும். இதுக்கு பக்கத்துல பேர் எழுதுறது பிழை இல்லை, ஆனால் எழுதுற பேர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு நாங்க முட்டுப்படணும். பாதிய பேர் அங்கால குறுக்கி இன்னொரு ரூல் எழுதுறது இல்லை அடுத்த ஒட்டையில எழுதுறது எல்லாம் அவ்வளவு பொருத்தப்பாடு இல்லாத ஒன்று. என்ன இது அவ்வளவு கடுமையான விதிமுறைகளால இந்த பேர் சுட்டி காட்டப்பட்டு கொண்டு போகுது. ஒரு உங்களோட எம்சிக்குல இந்த கேள்வி வரைக்குள்ள நீங்க கேள்விகளை பாருங்க. உங்களோட பேர் எழுத ஒரு எதிர்பார்க்குறேன், அந்த பேர் எழுதுற ரூல்ஸ் தெரியுமோன்னு பாக்குறது. நீங்க முதலாவதா பாருங்க, அல்பபெட் ஓடருக்கு முன்னுரிமை கொடுத்து பேர் எழுதியிருக்கோன்னு பாருங்க. அதை வச்சு கொண்டு 2-3 கூட தட்டுப்பட்டு. அப்ப அடுத்தா பாருங்க மையானு செக் பண்ணி பாருங்க. அதை வச்சு ஒன்று விடையே சில நேரத்துல வந்துடும். அப்ப ஓர்கானிக் பேரிடா இருக்கலாம், இன்ஆர்கானிக் பேரிடா இருக்கலாம். பேர் எழுத சொல்லி எதிர்பார்க்கறத விட எம்சிக்யூல எழுதின பேருக்கு ரூல்ஸ் தெரியுமோன்னு பார்ப்பாங்க. அப்ப நீங்க ரூல்ஸை அப்ளை பண்ண விட வெளியில போய் கொண்டு இருக்கு 2-3 ரூல்ஸ்ல உங்களுக்கு பொருத்தமான விட கிடைக்கும். சிக்கல் கட்டியன் பார்த்திருக்கிறீர்கள், சிக்கல் அந்நியன் பார்த்திருக்கிறீர்கள். இதே போல நடுநிலை சிக்கல்களும் இருக்கு. அதாவது விளையுள் ஏற்றம், நிகர ஏற்றம் நேராகவோ மறையாகவோ இல்லாமல் நடுநிலையாக இருக்கிற சிக்கல்களும் இருக்கு. இப்ப நாங்கள் 3வது கேட்டகரி பார்க்க வேண்டும். அடுத்த தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. நடுநிலை சிக்கல். நிகர ஏற்றம் 0 இருக்கு. நடுநிலை சிக்கல். நடுநிலை சிக்கல். சரி, நடுநிலை சிக்கல். இந்த நடுநிலை சிக்கல் எளிய கட்டியன்ற பேரே ஒத்தது. சரிதானே? அது கண்டு விசேடமாக நாங்கள் எந்த பேரிட்டு முறையும் பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு சிக்கல் கட்டியனுக்கு நீங்கள் என்ன மாதிரி பேர் எழுதுவீங்களோ அதே மாதிரி எழுதினா சரி. அப்ப இது எப்படி நாங்க வித்தியாசப்படுத்துறது? சிக்கல் கட்டியன்ல இருந்து அதே மாதிரி பேர் எழுதுறேன்னு சொல்லுங்க. இங்கதான் ஏற்றமே இல்லையே. ஆகவே அயன் என்று எழுதாவிட்டால் போதுமானது. ஒரு பிளஸ் இருந்தால் அயன் என்று முடிக்கிறோம், மைனஸ் இருந்தாலும் அயன். ஏன் அது கட்டியன், இது அந்நியன். இப்ப நாங்க சொல்றது நடுநிலை சிக்கல். ஏற்றம் இல்லை, நிகர ஏற்றம் 0. பேரிடு எளிய சிக்கல் கட்டியன்ற பேரிட்டு ஒத்தது. அப்ப நீங்கள் நூலகத்தின் ஆங்கில பெயரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏற்றோ அபிபோ ஒன்று எழுத தேவையில்லை. இணைகள பெயர் வளமை போல பொது விதிகளை பயன்படுத்தி எழுதிக் கொள்ளுவீர்கள். நூலகத்தின் பெயர் எழுதும் போது ஆங்கில பெயரை பயன்படுத்திக் கொள்ளுவீர்கள். அது யாரா இருந்தாலும், செப்பா இருந்தான்னு குரோமியமா இருந்தான்னு ஆங்கில பேர் தான். ஏன் கட்டியன்ற பேரை ஒத்தன்னு சொல்றேன். பிரேக்கெட்டுக்குள்ள அதில் ஒரு சீரன் போடுவீங்க. விளையுளேற்றம் தானே 0. மைய அணுவுக்கு ஏதாவது ஒரு சீரன் இருக்கலாம் தானே. வழி கொள்ளுங்க. நடுநிலை சிக்கல்.
நடுநிலை சிக்கல். சிக்கல் கட்டியன்களுக்குரிய விதிகள் பயன்படுத்தப்பட்டு எழுதப்படும். சிக்கல் கட்டியன்களுக்குரிய விதிகள் பயன்படுத்தப்பட்டு எழுதப்படும். சிக்கல் கட்டியன்களுக்குரிய விதிகள் பயன்படுத்தப்பட்டு எழுதப்படும். இங்கும் இங்கும் உலோகத்தின் ஆங்கில பெயரே பயன்படுத்தப்படும். இங்கும் உலோகத்தின் ஆங்கில பெயரே பயன்படுத்தப்படும். ஒட்சியேற்ற எண்ணெய் தொடர்ந்து ஒட்சியேற்ற எண்ணெய் தொடர்ந்து இதெல்லாம் ஒட்சியேற்ற எண்ணெய் தொடர்ந்து இடவளை விட்டு அயன் எழுதணும். நடுநிலை சிக்கல்ல அதை எழுத மாட்டோம். ஒட்சியேற்ற எண்ணெய் தொடர்ந்து அயன் என எழுதலாகாது. அயன் என எழுதலாகாது. அயன் என்று எழுதக்கூடாது. அயன் என எழுதலாகாது. சரியா? அடுத்த பாயிண்ட் சாலை கொள்ளுங்க. நிகர ஏற்றம் பூஜ்ஜியமாக காணப்படும். சிக்கல் கட்டியன்கள்ல நிகர ஏற்றம் நேராக இருக்கும்னு சொன்னால், அந்நியன்கள்ல மறையாக இருக்கும்னு சொன்னால், நிகர ஏற்றம் பூஜ்ஜியமாக காணப்படும். நிகர ஏற்றம் பூஜ்ஜியமாக காணப்படும். நிகர ஏற்றம் பூஜ்ஜியமாக காணப்படும். கொள்ளுங்க. FeCN thrice NH3 thrice. இதுல ஒன்றும் போடக்கூடாது. ஒரு சக போட்டீங்க என்றாலும் நிகர ஏற்றம் பூஜ்ஜியம் என்ற மாதிரி வந்து இந்த பேரை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல CuCl2 H2O 4 times FeCN twice NH3 4 times
நடுநிலை சிக்கல். இதுல பாருங்க ஏற்றம் ஒன்றும் போடப்படையில, அப்ப ஜீரோன்னு அர்த்தம். புலம்பிய போலதான் ஆங்கில பெயரை பயன்படுத்தி எழுதப்படும். இதுல 3 சைனிடோ இருக்கு, 3 அமைன் இருக்கு. இதுல உங்களுக்கு 3 எண்ணிக்கையில இருக்கிறதால ட்ரை அமைன், ட்ரை அமைன், ரை சயனிடோ, ரை சயனிடோ, ரை அமைன், ரை சயனிடோ. இது ஆங்கில பெயர் பயன்படுத்தப்பட வரும். ஃப்ளோவில் ஃபெரேட் எழுதுறீங்க அயன். நடுநிலை சிக்கல் சிக்கல் கட்டி என்ற பெயரிட்டு விதிமுறைகளை ஒத்ததன்னு சொல்லியிருக்கு. அயன் இங்க ஏற்றவில்லை, இதுல 3 மைனஸ் இருக்கு. ஆகவே இவருடைய ஒட்சியேட்டர் 3 அயன். அதனால எழுதக்கூடாததான் முக்கியம். இதுதான் இந்த சிக்கல் கட்டியனுக்கும் நடுநிலை சிக்கலுக்கும் உள்ள வித்தியாசம். இதுல ஒருவேளை ஏதாவது ஒரு அயன் இருந்திருந்தால் நாங்கள் என்ன சொல்றோம், பிளஸ் இருந்திருந்தால் இதுல அயன் என்று எழுதியிருப்போம். இங்க அயன் இல்லை, அதாவது ஒட்சியேட்டர்னோட நிறைவு செய்து கொள்றோம். இதே போல இவர் இந்த பச்சை நிறத்துக்கு காரணமான ஒரு ஆள் இவர். இதுல குளோரிடோ இருக்கு, அக்குவா இருக்கு. அப்ப அக்குவாக்கு முன்னுரிமை அளிக்கும். டெட்ரா அக்குவா, டெட்ரா அக்குவா. டைக்ளோரிடோ, டைக்ளோரிடோ, டெட்ரா அக்குவா, டைக்ளோரிடோ. இது ஆங்கில பெயர் பயன்படுத்தப்படும். கொப்பர், கொப்பர். ஒட்சியேட்டர் 10 0 தான். இந்த அயன் எழுதுறீங்க. இதுல ஏற்றம் இல்லை, இது நடுநிலை சிக்கல். ஆனா 2 மைனஸ் தான் இருக்கு. அப்ப இதுல ஒட்சியேட்டர் என்ன 2 பிளஸ். டெட்ரா அமைன், டெட்ரா அமைன். அதே போல டைசயனிடோ, டைசயனிடோ ஆங்கில பெயர் பயன்படுத்தப்படும் அயன். இது 0, இதுல 2 மைனஸ் 10 பிளஸ். அப்ப 10 அயன், அயன் 2 அயன். டெட்ராமைன் டைசயனிடோ, அயன் 2 அயன். நடுநிலை சிக்கல். சாரி, இந்த அயன் வராது, இது நடுநிலை தான். இந்த அயன் வராது. பரவாயில்ல, படிப்பிச்ச கொஞ்சம் விளங்கிது. சந்தோஷம்.
பரவாயில்ல, எல்லாம் ஓகே. இன்னும் வேலை முடியல. இந்த அசம்பிள் பண்ற வேலை இருக்கு. இன்னும் அசம்பிள் பண்ற வேலை. இப்ப நான் சிக்கல் அயன்களுக்கு தான் பேரிட்டு படிப்பிச்சிருக்கேன். சரி, நாங்கள் என்ன சிக்கல் சேர்வைகள்கிட்ட பேரிட்ட பற்றி பார்க்கணும். ஆனா படிப்பிக்கிறது நீ அங்க ஒன்றுமே இல்லை. ஏன்? ஒரு சிக்கல் சேர்வை சிக்கல் அயனை கொண்டிருக்க போகுது. சாதாரணமாக ஒரு அயன் சேர்வைக்கு பேரிடு எழுதியக்குள்ள என்னென்ன பேர் எழுதுவீங்க? முதல்ல கட்டி என்ற பேர் எழுதுவீங்க. இது சோடியம். இந்த கட்டியனுக்கு ஒரே ஒரு ஒட்சியேட்டன் இருந்தால் எழுத தேவையில்லை. இது எளிய அந்நியன். அப்ப எளிய அந்நியன் பேரிட்டு விதிக்காமைய குளோரைட் என்று எழுதுவீங்க. கட்டி என்ற பேருக்கும் அந்நியன்ற பேருக்கும் முடியல ஒரு இடைவெளி விடப்படும். இப்ப சிக்கல் சேர்வைகள்கிட்ட பேருகிட்ட பார்க்க போறோம். எங்கள்கிட்ட சிக்கல் கட்டியன்களும் இருக்கு, சிக்கல் அந்நியன்களும் இருக்கு. இது சேர்வையாக மாறும் போது சிக்கல் கட்டியன் சரியா, சிக்கல் கட்டியன் ஒரு எளிய அந்நியனோட சேர்ந்து சேர்வையை உருவாக்கலாம். எளிய அந்நியன் உதாரணத்துக்கு NH3 2+ என்று சொல்லப்படுகின்ற சிக்கல் கட்டியன் இங்கால Cl- என்று சொல்லப்படுகின்ற ஒரு அந்நியனோட சேரலாம். அவைதான் சிக்கல் கட்டியன், எளிய அந்நியன். இது ஒரு சிக்கல் சேர்வை. அப்ப நாங்கள் இதுக்குதான் இனி பேர் எழுத போறோம். அப்ப சிக்கல் கட்டியன்ற பேரீடு எவ்வாறு நீங்க எழுதினீங்களோ அதே மாதிரி அப்படி எழுதப்பட வேண்டும். இனி அயன் என்று எழுத தேவையில்லை. நாங்கள் ஒரு அந்நியன் வந்துட்டு தான் அயன் என்று எழுதல ஒட்சியேட்டனை போட்டுட்டு கட்டியனுக்கு அந்நியனுக்குமான பேரிட்டு ஒரு இடைவெளி ஒன்று விடப்படும். அப்ப அந்த இடைவெளியை தொடர்ந்து Cl இருந்தால் குளோரைட் என்று எழுதிவிட்டால் சிக்கல் சேர்வையினுடைய பெயர் வரும். அவ சிக்கல் கட்டியன் என்று சொன்னால் நாங்கள் படித்த விதிமுறைகளுக்கு அமைய சிக்கல் கட்டியனுக்கு பேரிடப்படும். எளிய அந்நியன் எளிய அந்நியனுக்கு ஒரு பேர் இருக்குதானே, குளோரைட், புரோமைடு, அயோடைடு, ஆக்சைடு, ஹைட்ரோக்சைடு என்று இருக்குதானே. அப்ப அந்த பேரை பயன்படுத்தி அந்நியன் பேர் எழுதப்படும். சில சேர்வைகள் சிக்கல் கட்டியனையும் ஒக்சோ அந்நியன்களையும் கொண்டிருக்கலாம். உதாரணத்துக்கு இதையே எடுத்துக்கொள்வோம். AgNH3 twice NO3. அப்ப கட்டியன் பேர் ஒன்றுதான். இடைவெளியை தொடர்ந்து இங்க ஒக்சோ அந்நியன் பேர் உங்களுக்கு நான் தந்திருக்கேன். நைட்ரேட் 5 NO3- இருக்கிறதா. அப்ப இடைவெளியை தொடர்ந்து அதை எழுதினால் அப்ப சிக்கல் சேர்வைகள் வந்து சிக்கல் கட்டியனையும் எளிய அந்நியனையும் கொண்டிருக்கும், அல்லது சிக்கல் கட்டியனையும் ஒக்சோ அந்நியன்களையும் கொண்டிருக்கும். மறுதலியாக எளிய கட்டியனையும் சிக்கல் அந்நியனையும் கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். Fe3+ சோதனையில பரிகாச்சிருக்கு. இது அந்நியன் பகுதி சிக்கல், இது எளிய கட்டியன். அப்ப எளிய கட்டியன் பேர் வளமையை போல எழுதப்படும். சோடியம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒட்சியேட்டன் இருந்தால் அதிന്റെ ஒட்சியேட்டன் குறித்து எழுதுவோம். அதெல்லாம் முதல் உங்களுக்கு தந்திருக்கேன். நான் படிப்பிக்க துவங்கும் போது அதான் நீங்கள் கால்குலேஷன்ல படித்தாலும் பரவாயில்லைன்னு நான் ஞாபகப்படுத்திக் கொண்டு வந்தேன். இனி சிக்கல் அந்நியன் பேர் வளமையை போல வளமையான ரூல்ஸை பயன்படுத்தி எழுதப்படும். சிக்கல் அந்நியனுக்கு உங்களுக்கு பேர் எழுத தெரியும், சிக்கல் கட்டியனுக்கு பேர் எழுத தெரியும். இது ஆரோட சேருதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சேர்வுகளை பார்த்து கொண்டா தெரியும். அப்ப சிக்கல் கட்டியனுக்கும் அந்நியனுக்கும் இடையில ஒரு இடைவெளி விடப்படும், அல்லது எளிய கட்டியனுக்கும் சிக்கல் அந்நியனுக்கும் இடையில விடப்படும். அது பொது ரூல்ஸ்.
ஒரு அயன் சேர்வைகளுக்கு பேர் எழும்போது கட்டியன்ற பேருக்கும் அந்நியன்ற பேருக்கும் இடையில இடைவெளி விட அது எளிய கட்டியன் எளிய அந்நியனா இருக்கலாம், அல்லது சிக்கல் கட்டியன் எளிய அந்நியனா இருக்கலாம், அல்லது சிக்கல் கட்டியன் ஒக்சோ அந்நியனா இருக்கலாம், அல்லது எளிய கட்டியன் சிக்கல் அந்நியனாக இருக்கலாம். 4வது கேட்டகரி சிக்கல் கட்டியன் சிக்கல் அந்நியனாக இருக்கலாம். சிக்கல் கட்டியன் சிக்கல் அந்நியனாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன கட்டியன்ற பேர் எழுத தெரியும், அந்நியன்ற பேர் எழுத தெரியும், 2 பேருக்கும் இடையில ஒரு இடைவெளியை விட்டு கொண்டால் சரி. சரி, அப்ப பேரிட்ட விதியில நாங்கள் சொல்றது கொண்டும் இல்லை. ஆக கட்டியன்ற பேருக்கும் அந்நியன்ற பேருக்கும் இடையில இடைவெளியை விடுங்கன்னு சொன்னால் போதும். உங்களுக்கு கட்டியன்ற பேருக்கும் விதி தெரியும், அந்நியன்ற பேருக்கும் விதி தெரியும். அந்தந்த விதிமுறைகளுக்கு அமைய அந்தந்த பேரிடுகளை எழுதி கொள்வ சரி. சரிதான். தலையங்கம் போட்டுக் கொள்ளுவோம். சிக்கல் சேர்வைகளின் பேரிடு. சிக்கல் சேர்வைகளின் பேரிடு. சிக்கல் சேர்வைகளின் பேரிடு. சரியா? எழுதிக் கொள்ளுங்க. சிக்கல் சேர்வைகளின் பேரீட்டில் சிக்கல் சேர்வைகளின் பேரீட்டில் சிக்கல் சேர்வைகளின் பேரீட்டில் முதலில் கட்டியன்களின் பெயரும், அது பொதுவான விதி. அயன் சேர்வைகளுக்கே முதல்ல கட்டியன்ற பேர் எழுதப்படும். முதலில் கட்டியன்களின் பெயரும் முதலில் கட்டியன்களின் பெயரும் சிறு இடைவெளியை தொடர்ந்து சிறு இடைவெளியை தொடர்ந்து சிறு இடைவெளியை தொடர்ந்து சிறு இடைவெளியை தொடர்ந்து அந்நியன்களின் பெயரும் எழுதப்பட வேண்டும். அந்நியன்களின் பெயரும் எழுதப்பட வேண்டும். அந்நியன்களின் பெயரும் எழுதப்பட வேண்டும். முதல் சிக்கல் கட்டியன் இருந்தா நீங்க அது ஒரு சிக்கல் கட்டியனுக்குரிய பெயராகவே கருதி அந்நியனை மறந்துட்டு கட்டியன் பேர் எழுதி கொண்டு போகலாம். என்ன பிளஸ் இருந்தேன் சோடியம் சோடியம் எழுதிங்க. சோடியம், இதுக்கு பேர் சோடியம் எழுது. இதுக்கு என்ன பேர் எழுதுவீங்க? சோடியம் தான், ஆனா அயன் என்று எழுதுவீங்க. இது குளோரின், குளோரின். இது குளோரைட். அந்நியன்ற பேர் எழுத வேண்டிய விதிகள் இருக்குது. ஆனா NaCl எழுதேக்கு Na பிளஸ் Cl மைனஸ் தான் இருக்கு. குளோரைட் அயன் என்று எழுதியிருக்கீங்க. நாங்கள் எழுதுகிறோம் சோடியம் அயன் எழுதுறோம் இல்லையே. அது இப்ப நடுநிலை ஆயிட்டு. சோடியம் குளோரைட் உங்களுக்கு விளங்கணும். சோடியம் பிளஸ் ஆயிருக்கு. அவ சிக்கல் கட்டியன் பேர் எழுதேக்கல, அங்கால ஒரு அந்நியன் வந்துட்டேன்னா அந்த அயன் என்று எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அடுத்த பந்தியாளி கொள்ளுங்க.
சிக்கல் சேர்வைகள் சிக்கல் சேர்வைகள் சிக்கல் சேர்வைகள் பின்வரும் வகைகளில் காணப்படலாம். சிக்கல் சேர்வைகள் பின்வரும் வகைகளில் காணப்படலாம். சிக்கல் சேர்வைகள் பின்வரும் வகைகளில் காணப்படலாம். ஒன்று சிக்கல் கட்டியன் எளிய அந்நியன் சேர்வு. சிக்கல் கட்டியன் எளிய அந்நியன் சேர்வு. சிக்கல் கட்டியன் ஒக்சோ அந்நியன். அதாவது அந்தந்த பேரிட்ட விதிகளை பயன்படுத்தி எழுதப்படும். எளிய கட்டியன் சிக்கல் அந்நியன். நாலாவது சிக்கல் கட்டியன் சிக்கல் அந்நியன். சிக்கல் கட்டியன் சிக்கல் அந்நியன். இப்படி ஏதாவது ஒரு வழியில் சிக்கல் சேர்வுகள் காணப்படலாம். ஆறு இந்தந்த ரூல்ஸில் எழுதணுமோ அந்தந்த ரூல்ஸை பயன்படுத்தி எழுதிப்படும். சரியா? இதோட நான் நிறைவு செய்து கொள்றேன். அடுத்த வகுப்பு நாங்கள் இந்த பேர்களை எழுதுறேன். நான் பேர்களை உங்களுக்கு போட்டு விடுறேன். நீங்கள் எழுதி பாருங்க. வந்து நாங்கள் செக் பண்ணுவோம் முந்தைய போல. நீங்க இதை எழுதினால் லீவ் வாங்கலாம்.